ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம மகாலய பட்சம் நடந்துட்டுருக்கு. இப்போ நவராத்திரி வர்றது. இதில் ஒரு பெரிய வைபோகம் என்னென்னா, நவராத்திரியில் எலிசான சின்ன சின்ன விஷயங்களால் நம்மால் பெரிய பெரிய சௌக்கியங்களையும் போகங்களையும் சுவாமிக்கிட்டேன்னு வாங்கிக்க முடியும். அம்பாள் அவ்வளவு அனுகிரகஸ்தி. தேவி எதிர்பார்க்கறது தூய்மையான மனசும் பக்தியும் ஒண்டி தான். நம்ம சின்ன ஒரு விரலி மஞ்சளையும் ஒரு வஸ்திரத்தையும் கொடுக்கும் பொழுதே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஆகும்பொழுது கன்னிகைகளை பூஜை பண்ணுறது இந்த நவராத்திரியில் வழக்கம் இருக்குது. அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் ஆனது கொடுக்கும் பொழுது அத்தனை சௌபாகியங்களுக்கு அங்கே இடம் இருக்குது. தேவியை நம்ம நிச்சயமே மகாலய அமாவாசையிலேருந்து பூஜை பண்ணி தசமி வரைக்கும் பூஜை பண்ணுற வழக்கம் இருக்குது. சில பேர் பிரதமையிலேருந்து தொடங்குறான். 11 நாள் பூஜையாகவும் அது இருக்கலாம், 10 நாள் பூஜையாகவும் அது இருக்கலாம், தப்பில்லை. அவா வழக்கம் அவா குடும்ப குல சம்பிரதாயப்படி செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும் பொழுது தேவியை நம்ம முதல் 3 நாட்கள் பிரதமையிலேருந்து பார்க்கும் பொழுது துர்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும், அடுத்து வர 3 நாட்கள் சரஸ்வதியாகவும், அந்த தசமனால் விஜயதசமியாகவும் நம்ம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும் பொழுது தேவியை முதல்ல பாலாவாகவும், அடுத்து வளர்ந்த ஒரு கன்னிகையாகவும், அடுத்து தேவியாகவும், வளர்ந்துட்டே வரதாகவும் ஐதீகமாக கும்பிடுறவா இருக்கா. அப்படி ஒவ்வொரு நாளையும் நம்ம அம்பாளை வரவேற்று கோலம் போட்டு அன்னன்னைக்கு வீட்டை அலங்காரம் பண்ணி கொலுவை வச்சு நம்ம நவாவரண பூஜையாக நவராத்திரி பூஜா விதானம் சொன்னபடி பூஜை பண்ணலாம். இல்லை லக்ஷ்மி சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இப்படி அஷ்டோத்திரங்களை படித்து பூவாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாம். இப்படி எப்படி நம்ம வசதிக்கேற்ப, நம்மளுடைய சக்திக்கேற்ப, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கேற்ப நம்ம பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம தேவியை ஆராதிக்கும் பொழுது லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், அபிராமி அந்தாதி பாராயணம், லலிதா திரிசதி பாராயணம், இதில் நமக்கு எது சௌரியமோ, எது நம்மளுக்கு நன்னா வருமோ நம்ம பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி நம்ம தேவியை வைபோகமாக ஆராதிப்போம். தேவியினுடைய கிருபையை வேண்டுவோம். இந்த லோக க்ஷேமத்துக்கும், நம்ம ஐஸ்வர்யத்துக்கும், நம்ம குடும்ப க்ஷேமத்துக்கும் வேண்டிப்போம். தேவியை நம்ம கொண்டாடுவோம். நம்மளுடைய அக்கா தங்கை, நம்மளுடைய உறவுமார்கள் அவளையும் கூப்பிட்டுன்னு நம்ம இல்லத்தில் கௌரவிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் மேலிடுறது. சுற்றி இருக்க ஜனங்களையும் நம்ம அழைக்கும் பொழுது ஒற்றுமை மேலிடுறது. இந்த பக்தியான குழுவில் எத்தனையோ சம்பிரதாயங்களில், இந்த சின்ன சின்ன சம்பிரதாயங்களில் பார்த்திங்கன்னா எத்தனையோ நல்ல விஷயங்கள் பல பேர் கூடுறதுக்கும், பஜனை பாடுறதுக்கும், பூஜை பண்ணுறதுக்கும், சுவாமிக்குன்னு ஒதுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையிறது. அதை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திப்போம். தேவியை ஆராதிப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.